கேட்டீங்கல்ல, அவர் கொஞ்சம் அதிகமாகவே பேசியிருக்காரு நேற்று. நான் அதுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா தேர்தல் வெற்றி தோல்வி சகஜம். மக்கள் நமக்கு வாக்களித்திருக்கார்கள். வாக்களிக்காத மக்கள் எதனாலும் சொல்லிப்பட்டு அதை ஆய்வு செய்து நம்ம அடுத்தது மக்களுக்கு தேவையான செஞ்சு அடுத்து வாக்குகளை பெறதான் இந்த கட்சி முயற்சி. இந்த கூட்டணி சரியில்லாம இந்த கூட்டணி விலை வர்றதுக்கு அண்ணாமலை தான் காரணம். இதே கூட்டணி இருந்தா நீங்க 30-35 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, நல்லா வெளிப்படையா. ஆனா அதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு திரும்ப எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 2000 பிஜேபியோட வளர்ச்சின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. 2014 அண்ணன் சிபிஆர் இருக்கும்போது, சிபி ராதாகிருஷ்ணன் நிற்கும் போது இதை விட கூடுதலா பாரதிய ஜனதா கட்சி வாங்கியிருக்கு. இதை விட கூடுதலா தான் வாங்கியிருக்கு. கண்டிப்பா 2026 எடப்பாடியார் தலைமையில அம்மாவுடைய ஆட்சி அமையும். எங்களை பொறுத்தளவுக்கு நாங்க தெளிவா இருப்போம். கூட்டணி இருந்தாலும் சரியா இருப்போம், கூட்டணி எல்லாம் விலை வந்தாலும் தெளிவா இருப்போம். அதுதான். ஆனா அதை தான் இன்னைக்கு திமுக மற்றவங்களும் இவங்க பின்னாடி கூட்டணி முன்னாடி கூட்டணின்னு சொல்லி போட்டு எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போட்டு சிறுபான்மை இருக்கிற போட்டு அவங்கள நம்பாமே பண்ணிட்டாங்க. பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு முதலில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே கோவை, பொள்ளாச்சி, அதே போல நீலகிரி, திருப்பூர் போன்ற தொகுதிகளுக்கு, அதே போல நான் பார்த்த ஈரோடுல 2 தொகுதி பார்த்தேன். அத்தனை தொகுதிகளில் வாக்களித்த அதிமுகவுக்கு, எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக கூட்டணிக்கு வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கும், நம்முடைய கழகத்துடைய பொறுப்பாளர்கள், தொண்டர்கள், தோழர்கள், கூட்டணி கட்சி நண்பர்கள் ஏதாவது பாடுபட்டு அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களித்த அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 2 நாட்களுக்கு முன்னால் எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை வாக்களித்த மக்களுக்கும், கூட்டணி கட்சிகளுக்கும், தொண்டர்களுக்கும் எல்லாம் தெளிவான அறிக்கையை தெரிவித்திருந்தார்கள். இன்றைக்கு நமது கோவை மாவட்டத்தில் மட்டுமல்ல, அதிமுகவை பொறுத்தளவுக்கு 1980 சரி, அதே போல 1989, 1996, 2006, 2021 நல்ல எதிர்கட்சிகள் எல்லாம் பல்வேறு தோல்விகளை வெற்றி வாய்ப்பு இழந்திருந்தாலும் கூட அதையெல்லாம் படிக்கட்டாக வைத்து 1991, 2001, 2011, 2016 என்று மிகப்பெரிய வெற்றி கண்ட இயக்கம் அதிமுக. மிகப்பெரிய இயக்கம், அதிகமான தொண்டர்களை. ஆகவே இன்றைக்கு கோவை மாவட்ட மக்கள் ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறார்கள். கோவை மாவட்டத்துக்கு உட்பட்ட கோவை நாடாளுமன்றம், பொள்ளாச்சி, அதே போல் நீலகிரி. இன்றைக்கு வாக்களித்த மக்கள், அந்த வாக்குகள் அளித்த மக்களை நாங்கள் எப்பவுமே மதிக்கக்கூடிய கட்சியான அதிமுக. அது மட்டுமல்ல, கடந்த தேர்தல் உங்களுக்கு தெரியும், 2019 இதே மாதிரி ஒரு தீர்ப்பு வந்த போதும், அதுக்கப்புறம் 2021 அதிமுக கோவை மாவட்டம் முழுவதும் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. முழுமையாக 11 தொகுதி வெற்றி பெற்றது. ஆகவே இன்றைக்கு வாக்களித்த இரட்டை இலை சின்னத்துக்கு, கூட்டணி கட்சிக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, எப்பவும் போல் அதிமுக தொடர்ந்து மக்கள் பணியாற்றும். அதே போல இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் அதிகமான திட்டங்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும், அதே எடப்பாடியார் முதலமைச்சராக வந்த பின்னால் அதிகமான திட்டங்களை பெற்று கோவை மாவட்டத்தில் தந்திருக்கிறோம். எங்களை போல அதிமுக போல திட்டங்கள் தந்த கட்சி எதுவுமே கிடையாது. அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நாங்கள் எதிர்கட்சியாக இருந்து தொடர்ந்து திட்டங்கள் பெற்றுத்தர போராடுவோம், வலியுறுத்துவோம் என்று தெரிவித்துக் கொள்வோம். அதாவது நீ அண்ணாமலை பத்தி கேட்டீங்க. நான் வேற யாரை பத்தி விமர்சனம் பண்ணக்கூடாது, அவர் பேசுறங்காட்டி நீ கேட்டங்காட்டி அதை சொல்றேன். அதிமுக பொறுத்தளவுக்கு பல தேர்தலை சந்தித்த கட்சி. அதே போல எடுத்தின் கவிதை எல்லாம் பேச முடியாது. அதாவது அதிமுக பொறுத்தளவுக்கு இந்த தேர்தலில் கடந்த முறை, அதாவது 2019 பெற்ற வாக்குகளை விட 2019 நாங்க பல்வேறு கூட்டணி கட்சி இருந்தது, எல்லா கட்சியும் இருந்தது, பிஜேபி உட்பட. அன்னைக்கு 19.39% வாக்குகள் பெற்றோம். இன்றைக்கு
எங்களோட தேமுதிக மட்டும்தான், பொதுஜன சின்ன கட்சி. இன்றைக்கு 20.46% அதிமுக வாக்குகளாகவே கூடுதலா வாக்குகள் பெறுது. அதே போல இன்னும் புள்ளி வர எடுத்தீங்கன்னா திமுகவும் அப்ப பாத்தீங்கன்னா 33% வாக்குகள் பெற்றிருக்காங்க. இன்னைக்கு 26 தான் பெற்றிருக்காங்க. சரி, நீங்க 10 நபர்கள் அதிமுக மட்டும் பத்தி தான் பேசுறீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க கேட்டீங்கல்ல, அவர் கொஞ்சம் அதிகமாவே பேசியிருக்காரு நேற்று. நான் அதுக்கெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா தேர்தல் வெற்றி தோல்வி சகஜம். மக்கள் நமக்கு வாக்களித்திருக்கார்கள். வாக்களிக்காத மக்கள் எதனால ரிப்போர்ட் அதை ஆய்வு செய்து நம்ம அடுத்தது மக்களுக்கு தேவையான செஞ்சு அடுத்து வாக்களிப்பு பெறதான் இந்த கட்சி முயற்சி. இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் அதிகமா பேசுறாங்க அப்படி இப்படின்னு. அதிகமா பேசுறதே அவர் தான். ஒரு கூட்டணி கட்சினா, ஒரு இதுக்கு முன்னாடி நாங்க பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இருந்தோம். தமிழிசை சவுந்தரராஜன் சகோதரி இருந்தாங்க, எல்முருகன் மத்திய அமைச்சர் அவங்க இருந்தாங்க. இவங்க எல்லாம் இருக்கும்போது கூட்டணி தலைவர்கள் தெளிவா போயிட்டு இருக்கு. இவர் கூட்டணி கட்சி தலைவரான பின்னால் தான் பேரறிஞர் அண்ணா பத்தி பேசினாரு, அம்மாவை பத்தி பேசினாரு. இப்படி எல்லா தலைவரை பத்தி, எங்களுடைய பொதுச் செயலர் எடப்பாடியாரை பத்தி, கூட்டணி கட்சியில கூட்டணியாக இருந்துட்டு ஒரு தலைவர். ஏன்னா இவர் அரசியலுக்கு கொஞ்ச நாள் தாச்சு. அப்போ இவர் இந்த மாதிரி இன்னைக்கு சூழ்நிலை. இன்னைக்கு இந்த கூட்டணி சரியில்லாம அந்த கூட்டணி விலை வர்றதுக்கு அண்ணாமலை தான் காரணம். இன்னைக்கு இதே கூட்டணி இருந்தா நீங்க 30-35 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, நல்லா வெளிப்படையா தெரியும். ஆனா அதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு திரும்ப எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களை பொறுத்தவரைக்கும் அதுக்கு பின்னால் ஒட்டுமொத்த பொதுச்சியார் இப்படி தொடர்ந்து விமர்சிக்கும் போது ஒரு முடிவு எடுத்து எல்லாருமே எல்லாத்தோட கருத்து கேட்டு ஒரு முடிவு எடுத்து நாங்க எடுத்து ஸ்டாண்டா இருந்தோம். நீங்க சொல்றீங்கல்ல, ஒரு பக்கம் நாங்க எப்படி கூட்டணி, நாங்க எப்படி அதிமுக தலைமையில் நாங்க தெளிவா ஸ்ட்ராங்கா இருந்தோம். எடுத்த எந்த முடிவு எடுத்தாலும் அதிமுக தெளிவா ஸ்ட்ராங்கா நிற்கும். அதே போல திமுக இன்னைக்கு வாக்கு வங்கி இங்க கோயம்புத்தூர் குறைஞ்சிருக்கு. மற்ற வாக்கு அப்படித்தான், உன்னோட வாக்கு வாங்கினதை விட குறைவாக வாங்கியிருக்காங்க. ஆனால் என்னன்னா அவங்க கட்சி கூட்டணி கட்சி. அதே போல நாங்க வெளியே வந்தாலும் திமுக என்ன பிரச்சாரம் வச்சாங்க, இல்ல இவங்க பிஜேபி மீடியா, இதுக்கு மீடியா பூரா திமுக சப்போர்ட் இப்படி எடுத்து வைக்கிற காரணத்தினால் அவங்களுடைய ஓட்டும் அன்னைக்கு அந்த குறிப்பிட்ட எல்லா பூத்திலையும் பார்த்தாலும் நாங்க பார்த்தோம். சிறுபான்மையர் ஓட்டை நீங்கள் நம்பாம, ஆனா நாங்க எடுத்த கூட்டணி இருக்கும்போது கூட்டணிக்கு ஆதரவா கூட்டணி தர்மத்தை கடைபிடிப்போம். ஆனா விலை வந்ததுதான், அது சரியாதான் இருந்தது. எடப்பாடி தெளிவா சொன்னார். ஆனால் இன்னைக்கு அந்த பிரச்சாரம், அந்த பிரச்சாரங்கள், இந்த தவறான பிரச்சாரங்கள் எங்க மேல தெளிவா இருந்து இன்னைக்கு அதிமுக போன தேர்தலோட அதிகமா ஓட்டு வாங்கியிருக்கோம். சொல்றேன். அதே போல இல்ல, ஒரு நிமிஷம். அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு அவர் இன்னும் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இந்த விமர்சிக்கிறதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு 2000 பிஜேபியோட வளர்ச்சின்னு சொல்றீங்க. அவர் சொல்லியிருக்காரு 2014 அண்ணன் சிபிஆர் இருக்கும்போது, சிபி ராதாகிருஷ்ணன் நிற்கும் போது இதை விட கூடுதலா பாரதிய ஜனதா கட்சி வாங்கியிருக்கு. இதை விட கூடுதலா தான் வாங்கியிருக்கு. ஆனால் அதுக்கு பின்னால் பாத்தீங்கன்னா இன்றைக்கு அதை விட குறைவாக இப்ப அண்ணாமலை வாங்கியிருக்காரு. அதுக்கு பின்னால் 14க்கு மேல 16ல அவங்க தனியா நின்றாங்கல்ல, திரும்ப அதிமுக ஆட்சிக்கு வந்ததுல. அப்போ அதே போல அதே 14ல திமுக வெறும் 24% தான் வாங்கியிருக்காங்க. அதாவது இது பல உதாரணங்கள் இருக்கு. கட்சியில் வெற்றி தோல்வி சகஜம். அதுவே அன்னைக்கு சிபிஆர் வாங்குறதோட அன்னைக்கு சிபிஆர் பிஜேபி வாங்குறதோட இவர் குறைவாக வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு 14ல இருக்கப்பறம் பிஜேபி நிற்கும் எவ்வளவு பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க, திரும்ப கீழே போயிட்டாங்க. நோட்டா கீழே வாங்கலையா, அதெல்லாம் அதாவது இதை வச்சு இல்ல. அதாவது அதிமுக பொறுத்தளவுக்கு இன்னைக்கு தனித்து நின்று காமிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, 19ல திமுக வெற்றி பெற்றாங்க, 21ல முழுமையாக ஜெயிக்கும். அது 1.5% தான், 3.1% கணக்கு பார்த்தா ஆட்சி இழந்தோம். 1% ஓட்டு தான். இன்னைக்கு இந்த சூழ்நிலையில 80 தலைவர் இருக்கும்போது தெரியும், 2 சீட்டு ஜெயிச்சோம், திரும்ப ஆட்சி பிடிச்சோம். அதே போல இன்றைக்கு இது எங்களுக்கு நாங்க ஒரு படிப்பனையா எடுத்துக்குவோம். அதாவது இன்னைக்கு கண்டிப்பா மக்களுக்கு தொடர்ந்து பணியாற்றுவோம். கண்டிப்பா 2026ல எடப்பாடியார் தலைமையில அம்மாவுடைய ஆட்சி அமையும். அதே மாதிரி நான் திரும்ப சொல்றேன். அதே போல இன்னைக்கு அவர் அண்ணாமலை இதெல்லாம் விட்டுட்டு அவர் தேர்தலில்
மிகப்பெரிய ஒரு மீடியா சப்போர்ட்ல நிறைய, அதாவது தனியா ஒரு பட்ஜெட் போட்டாருங்க. நிறைய எதிர்பார்ப்புகள் எங்க மக்கள் வந்து அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா நிறைய எதிர்பார்ப்பு ஓட்டு போட்டிருக்காங்க. அதை நிறைவேற்ற சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இந்த விமர்சனத்தை எல்லாம் விட்டுட்டு நிறைய கிட்டத்தட்ட 500 நாட்கள்ல 100 வாக்குகள் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு ஆட்சி அவங்க ஆட்சி தான் வருது. பாரத பிரதமர் அவர் மாண்புமிகு அவர் மோடி அவர்கள் தான் வர்றார். இன்னைக்கு சொல்றாரு, நான் நேரடியா ஹாட் போன்ல பேசுவேன், நேரடியா பேசுவேன், எல்லாமே என்ன எல்லா திட்டம் கொண்டு வருவேன், நான் வந்து அப்படியே மாத்திடுவேன் சொன்னார்ல. அதிமுக கோவை மாவட்டத்தில் 50 ஆண்டுகள் அதை வளர்ச்சி நான் கொடுத்திருக்கிறோம். துறைத்துறை அம்மா கிட்ட அதிகமான திட்டங்கள் எடப்பாடி பின்னால் கேட்ட திட்டங்கள் பூரா எடப்பாடியார் கொடுத்தார். முதலமைச்சரா இருந்து தெளிவா கொடுத்தார். எங்களுக்கு வந்து அதாவது மீடியா சப்போர்ட் இல்லை. நாங்க நேரடியா களத்தில் இருக்கிறோம். அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் சப்போர்ட் பண்றீங்க, நான் பொதுவா சொல்றேன். ஆனால் நேரடியா களத்தில் இருக்கிறோம். ஆனால் இருக்கிறத தான் நாங்க பேசுவோம். நாங்க ரொம்ப பூஸ்டப் பண்ணி அப்படியே தலைகளா மாத்திடுவோம். அந்த மாதிரி தான் பேசுறேன். ஒண்ணும் இல்ல, அவர் சொன்ன நிறைய வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அந்த 100 வாக்குறுதி தயவு செஞ்சு கோயம்புத்தூர்கார தொழிலதிபர்கள் ஜிஎஸ்டியில கஷ்டப்படுறாங்க, நிறைய டாக்ஸ் ஃப்ரீ கேட்டிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா ஆனமலையார் நல்லா திட்டத்தை உடனே முடிப்பேன்னு சொல்லியிருக்காரு. எல்லாம் இப்ப இவர்தான் தலைவரா இருக்காரு. இவங்க கட்சி மத்தியில வந்துருச்சு. அதே இதுல கோயம்புத்தூர் மக்கள் எப்படி கிட்டத்தட்ட 4 லட்சம் ஓட்டு போட்டிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் பொள்ளாச்சியில சுத்தி எல்லாம் பிஜேபிக்கு ஒரு நல்ல ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ அந்த கூட்டணிக்கு போட்டிருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து இப்ப நான் வந்து நான் எங்களுடைய கட்சி பத்தி என்ன பண்ணலாம் பேசுறேன். நீங்க அண்ணாமலை கேட்டு அவர் பதில் சொல்றது, நான் பதில் சொன்னேன். எனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்க எங்களுடைய கட்சி நாளைக்கு திரும்ப ஆட்சிக்கு வரணும், அந்த வேலையை தான் பாக்குறோம். ஆனால் இவரை நம்பி எல்லாம் ஓட்டு போட்டவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள், ஏர்போர்ட் விரிவாக்கம், இன்னும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா ஒட்டுமொத்த மக்களுடைய பெரிய எதிர்பார்ப்பு நீட்டு இருக்கக்கூடாதுங்கிறாங்க. எல்லாமே பண்ணச்சு சொல்லுங்க. அதே போல மேகதாது அணை கட்டுவன் இருக்காங்க, அதெல்லாம் எல்லாம் தடுத்து வச்சு சொல்லுங்க. நிறைய பிரச்சனைகள் செய்யலாம். 3வது முறையா வர்றாங்க. இந்த வேலையெல்லாம் அவர் பார்த்தாங்கன்னா மக்கள் 100 ஆமா பாருங்க அண்ணா 100 நாள்ல ரேஷன் தேங்காய் எண்ணெய் தரன் இருக்காராமா. இதையெல்லாம் தயவு செஞ்சு பண்ண சொல்லுங்க. ஏன்னா அவர் இந்த தடவை இங்க இருக்கு, அடுத்த தடவை வேற எங்கேயாவது தொகுதியில் போய் நிப்பாரு. அப்புறம் அவர் வந்து நிறைய சொல்லியிருக்காரு, நான் வந்து இங்கதான் படிச்சேன் எல்லாமே. அதாவது அதை மட்டும் பண்ண சொல்லுங்க. நான் வந்து இதுக்கு பின்னால் எங்களுடைய கட்சியில ஏன் மக்கள் ஓட்டு போடல, இது சரி பண்ற வேலையை தான் பாக்குறோம். அவர் மாதிரி வந்து இந்த மாதிரி விமர்சனம் திரும்ப ஆரம்பத்துல விமர்சனம் பண்ணி கூட்டணி போயிடுச்சு. இப்ப திரும்ப அவர் வந்து அவரே தொடராரு. வந்து எங்களை பொறுத்தளவுக்கு நாங்க தெளிவா இருப்போம். கூட்டணி இருந்தாலும் சரியா இருப்போம், கூட்டணி எல்லாம் விலை வந்தாலும் தெளிவா இருப்போம். அதுதான். ஆனா அதை தான் இன்னைக்கு திமுக மத்தவங்களும் இவங்க வந்து பின்னாடி கூட்டணி முன்னாடி கூட்டணின்னு சொல்லி போட்டு எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போது சிறுபான்மை இருக்கிற போதுல அவங்களை வந்து நம்பாமே பண்ணிட்டாங்க. நாங்க அப்படி இல்லை, இப்ப தெளிவா இருப்பாங்க, சிறுபான்மை மக்கள் தெளிவா இருப்பாங்க. எடுத்த இதுல எடப்பாடியாரும் சரி அதிமுக எந்த ஸ்டாண்ட்லயும் தெளிவா இருக்குங்கிறது தெளிவா இருப்பாங்க. அதே போல அதிமுக மாதிரி நான் அமைச்சரா இருக்கும்போது எடப்பாடியா இருக்கும்போது அதே போல அண்ணாதுரை தமிழக இருந்தா நாங்க எல்லாம் எம்எல்ஏ எல்லாம் இருந்திருக்கோம். இவ்வளவு திட்டங்களை கேட்டு வாங்கி செஞ்சிருக்கிறோம். அப்படி ஏதாவது 10% செய்ய சொல்லுங்க, பிஜேபி திமுக செய்ய சொல்லுங்க. ஆகவே அதிமுக பொறுத்த அளவுக்கு மக்கள் கூடுதலாக வாக்களிச்சிருக்காங்க. பிஜேபி நிறைய பெரிய கூட்டணியில் இருக்கிறத விட இன்னைக்கு கூடுதல் நாங்கள் ஓட்டு வாங்கியிருக்கிறோம். கண்டிப்பாக 26ல மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பா அதிமுக பெறும். எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார். உறுதுணையாக இருந்து நாங்கள் சிறப்பான முறையில் செயலாற்றுவோம். பதில் நான் வந்து எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி. இன்னைக்கு வந்து இந்த தேர்தல் பார்த்து இந்த தேர்தல் தான் சொல்லிட்டு 2014 இதை வர அதிகமா ஓட்டு வாங்கினாங்க பிஜேபி. 2016 அதுக்கப்புறம் என்ன நிலைமைன்னு தெரியும். அதாவது அடுத்த சட்டமன்ற தேர்தல் ஒரு பக்கம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு சட்டமன்றம் நாடாளுமன்றம் பிரிச்சு வாக்களிக்கிறாங்க. இதுல வந்து நாங்க மக்களுடைய நலன் தான் வச்சோம். இன்னைக்கு திமுக வந்து காங்கிரஸ் மத்தியில முக்கியமான கட்சியா இருக்காங்க. பல ஆண்டுகள் நாட்டை ஆண்டிருக்காங்க. மிகப்பெரிய கட்சி உங்களுக்கு சுதந்திர போராட்ட காலத்துல இருக்கு. அதே போல பாரதிய ஜனதா மிகப்பெரிய கட்சி அவங்க ஆட்சியில் இருக்காங்க. இது 2 விதமா அப்படி பார்த்தாங்க. இதுதான் இதுல வந்து எங்களுக்கு வந்து தோல்விகளே கிடையாது, எங்களுக்கு கூடுதலாக தான் இருக்கு. அதே போல எங்களுடைய வேட்பாளர் சாதாரண ராமச்சந்திரன் சாதாரண கார்த்தி தான். இவங்க எல்லாம் எங்காலும் எப்படி ஃபைட் பண்ணிருக்காங்கிறது தான் முக்கியம். போன கூடுதலா ஓட்டு வாங்கிக்கிறோம். எனவே கண்டிப்பாக அதிமுக தொடர்ந்து மக்களுக்கு பணியாற்றும். அதாவது என்றைக்கும் அதிமுக ஒரு சிறு சரிவு வந்து அதுக்கப்புறம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி பெறும்.
இதான் நடந்திருக்குது. ஆகவே பாத்தீங்கன்னா 2009 சரி, அதே போல 2006 சரி, 2014 200 சீட்டுக்கு மேல வெற்றி பெற்றோம் சட்டமன்றத்துல. அதே போல மீண்டும் எடப்பாடியார் தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி அமையும். கண்டிப்பாக 2026 அதிமுக வெற்றி பெறும், எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார். அதுதாங்க, அதுதான் அவர் தலைமை பார்த்து சொல்லுங்க. அதிமுக எல்லாம் பாருங்க, அதிமுக தெளிவா இருக்கிறோம். அதாவது நான் தான் திரும்ப நீ கேக்குறீங்க, நான் அவரை பத்தி பேச நீங்க திரும்ப பேச சொல்லி கேக்குறீங்க. அதாவது நான் என்ன பொறுத்தளவுக்கு அவரோட தலைவர் பதவி பார்த்து சொல்லுங்க. எடப்பாடியாரை பொறுத்தளவுக்கு தெளிவா இருக்காரு. மீண்டும் கண்டிப்பா அவர் தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி வரும். கண்டிப்பாக அதிமுக மீண்டும் ஆளுங்கட்சியா வரும். அது மட்டுமல்ல, இவ்வளவு திட்டங்களா செய்திருக்கிறோம். நாங்க தேர்தலுக்கு முன்னாடி சொல்லி வாக்கு கேட்டோம். அவங்க பொய்ய மட்டும் சொல்லி வாக்கு கேட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சியும் திமுக. இனியாவது எங்க கோவை மாவட்ட மக்களுக்கு, நம்பின மக்களுக்கு, நம்பி வாக்களித்த மக்களுக்கு நாங்க திட்டங்கள் தந்திருக்கிறோம். நம்பி வாக்களித்த மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி திட்டங்களை தர சொல்லுங்க. அதே போல திமுக திட்டங்கள் தர சொல்லுங்க. நன்றி, வணக்கம். தொண்டர்கள் சோர்வடையாம எப்பவுமே எங்க தொண்டர்கள் சோர்வடைய மாட்டாங்க. அது மட்டுமல்ல, எங்களது பொதுச் செயலாளர் தெளிவான அறிக்கையை கொடுத்திருக்காரு. அந்த அறிக்கையை படிச்சு பாருங்க. ஆகவே எங்களை பொறுத்தளவுக்கு அதிமுக தெளிவா இருக்குது. இந்த தோல்வி எல்லாம் எங்களது வெற்றியுடைய படிக்கட்டுதான். நன்றி, வணக்கம்.